நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இப்போ கமிஷனர பார்த்து எல்லாத்தையுமே பேசுனது மட்டும் இல்லாம, அடுத்ததா கமிஷனர், அதுக்கப்புறம் நம்ம கௌதம், இலக்கியா 3 பேருமே கிளம்பி, இந்த எஸ்எஸ்கே, அஞ்சலி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க. இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வசமா சிக்கிக்க போறா. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிடவே கூடாது. அஞ்சலி இதுல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் தெரியணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வசமா சிக்குவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு கமிஷனர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர விட்டு எங்கேயுமே போகல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் நம்ம இலக்கியா ஒரு சூப்பரான ஐடியா குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் இப்போ இந்த டைம்ல லைவ்ல அதாவது எங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் தான் கடத்துனாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்க 2 பேரோட நம்பரையும் குடுத்து ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணும்போது அதாவது அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் வந்துட்டு ஆல்ரெடியே மீட் பண்ணி பேசி, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பார்த்துட்டு, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டா. அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட லொகேஷனும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கமிஷனர் வந்து கண்டுபிடிச்சுட்டாரு. அதாவது கண்ட்ரோல் ரூம்க்கு ஃபோன் பண்ணி அதாவது இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் நம்ம கார்த்திக்கோட ஃபோன் எங்க கடைசியா ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அதே இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுருது. நீங்க சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மதான். அங்க போனதுக்கு அப்புறமா நமக்கு எல்லா விடையுமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியா கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமிஷனர் வந்து சொல்றாரு. இப்போ எல்லா பிரச்சனையும் ஓவர். அங்க போனதுக்கு அப்புறமா கார்த்திக்க காப்பாத்திட்டா வேலை முடிஞ்சுச்சு. அதே சமயம் நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் இலக்கியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய வசமா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க நெனச்ச மாரியே இந்த அஞ்சலி போனவ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரா. திரும்ப வந்து இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கௌதம், இலக்கியா, கமிஷனர் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நடந்தத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலியோட சுயரூபம் இப்ப வெளிய வந்துருச்சு. சொத்த குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கார்த்திக கட்ன புருஷன் கூட பார்க்காம கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இப்போ மாஸ் என்ட்ரி குடுத்தா எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதமும், இலக்கியாவும் உள்ள போறது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கா குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்க வந்து காப்பாத்திட்டு, அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு ஆதாரத்தையும் கார்த்திக் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலி வந்துட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலுமே கூட அவங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லும்போது எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபோன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. அஞ்சலிய தவிர. அஞ்சலி இத பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.